ஏனோ இன்று ஏனோ நான் உந்தன் நானோ நாமெனும் நாமோ. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி சாங்கோட பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஷேக் எஃபெக்டில் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். கினைமாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். ஸோ இப்போ இந்த விஎன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்குங்க ப்ளூ கலரில். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை ஓவராலாக 13 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக 13 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபோட்டோ வீடியோ எல்லாமே ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து லிரிக்ஸ் வீடியோக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் 1 செகண்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோவுமே 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி கரெக்டாக நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் பண்ணி கரெக்டாக எல்லா ஃபோட்டோமே இந்த 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்குமே இந்த 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் இப்போ கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அகைன் ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்டாக உங்களுக்கு வந்து ஸ்பின்ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டிக் இருக்கும். அந்த அப்ளை டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே நாம் வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராக எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வீடியோலுமே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வீடியோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு அகைன் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு ஆல் கொடுக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வீடியோவில் எஃபெக்ட் ஆட் ஆயிருக்காது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோக்கு மட்டுமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் ஒன்றுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டூரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு மூவ் ஆகும்போது எந்த டைமிங்கில் கரெக்டாக வந்து மூவ் ஆகணும்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லா ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானுக்குமே நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக. அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து லிரிக்ஸ் வீடியோ அண்ட் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஓவராலாக ஃபோட்டோக்கான எஃபெக்ட் அண்ட் ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து சிம்பிள் அண்ட் சூப்பராக ஃபாஸ்ட்டாகவே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம் சொன்ன மெத்தடில் ஆட் பண்ணிவிடுங்க.
பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கரெக்டாக ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ கரெக்டாக ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்றதை வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் ஆல்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த வந்து உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் ஆகும். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கக்கூடிய சாங்கை டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஒன் பை ஆனால் லிரிக்ஸ் வீடியோ ஃபோட்டோஸில் ஆட் பண்ணி ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிட்டு ஓவராலாக லாஸ்ட்டாக வந்து சாங்கை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.